முதலாளி, தேவராஜ் முதலாளி, சீக்கிரம் வாங்க, உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. ஐயப்பா, சீக்கிரம் வா. ஒரு லெட்டர் வந்திருக்கு. ஐயப்பா. யாரா அது ஏலத்தை கூப்பிடுற மாதிரி தலைவனை கூப்பிடுறது? இந்த குர்ரா. மாஸ்டர், உங்களுக்கு ஒரு லவ் லெட்டர் வந்திருக்கு. நம்ம இன்ஸ்பெக்டர் தான் கொடுத்திருக்காரு. யாரு? இலக்கியாவா? அட இல்லங்க, தொரப்பாண்டி. அந்த திருவிழால அவனை போட்டு சம்மட்டி அடிச்சிங்கல்ல. ஓ, நார்த் இன்ஸ்பெக்டரா? அவன் எதுக்காக எனக்கு லெட்டர் அனுப்புனது? நீ அது கொஞ்சம் படி. அன்புக்கும் மரியாதை கூடிய தேவராஜ் அவர்களுக்கு இன்ஸ்பெக்டர் துரைப்பாண்டி எழுதுற கடிதம். வழி விடுங்க தலோதயா, வழி விடுங்க. சீக்கிரம் வா. நாங்க உன்னை பார்க்கணும்ல, கொஞ்சம் வெளிய வாயா. அவங்கள பார்க்க வந்திருக்காங்களே, தலைய காட்றா ராஸ்கல். இத பாரு தேவராஜ், உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். அவன் யாருன்னு தெரியுமா? மர்டர் மேத்யூ நம்ம பேரு. பழைய இன்ஸ்பெக்டர் கொலை பண்ண மர்டர் மேத்யூ. நீ அவன் பிசிய பாரு. பெஸ்ட். அவன் எதுக்கு அந்த இடத்துக்கு போன? இன்ஸ்பெக்டர் குத்து வாங்கி கீழே விழுந்தப்போ நான் தானே அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனேன். கோர்ட் அவனுக்கு கடுங்காவல் தண்டனை கொடுத்தப்ப அவன் பொண்டாட்டி குழந்தை குட்டிகளுக்கு யாருமே இல்லையேன்னு தோணுச்சு. நான் என் பொண்டாட்டி பிள்ளைகளை பாத்துக்கிறத விட அதிகமா நான் மேத்யூவோட பொண்டாட்டி பிள்ளைகளை பாத்துக்கிட்டேன். என்னது, பிள்ளைங்களை பாத்துக்கிட்டீங்களா? சும்மா போய் சொல்லாதீங்க சார். எல்லாருக்கும் எல்லாத்தையும் செய்யுங்க. எனக்கு மட்டும் எப்ப பார்த்தாலும் கஞ்சத்தனம். வார்த்தையிலேயே சுடாத, நான் சொல்றதை எழுது. இந்த மாசம் சம்பளம் வந்தப்போ வழக்கம் போல என் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அரிசி இதெல்லாம் வாங்கிட்டு நான் பாட்டு போயிட்டேன். எப்பா தேவராஜா, நமக்கு உதவியா இருப்பேன்னு சொன்ன அந்த மினிஸ்டர் பெரிய தப்பு பண்ணிட்டான். அந்த ஆளு பரோல்ல அந்த மேத்யூவை வெளியே கொண்டு வந்துட்டான். அப்புறம் என்ன, அவன் என்ன ஒரு ரூம்ல போட்டு பூட்டி ஊர் ஜனங்க கிட்ட வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சது என் நிலைமை என்ன ஆகும்? நமக்குள்ள நடந்த பழைய சம்பவங்கள் எல்லாம் நீ மறக்கணும் தேவராஜ். அது சரி, மறக்கிற அளவுக்கு என்ன இருக்கு? மொத்த அடியும் நான் தானே வாங்கினேன். இந்த லெட்டர் உனக்கு கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் நீ உடனே இங்க வந்து என்ன காப்பாத்தணும் ப்ளீஸ். அவன் தான் இவ்வளவு கெஞ்சுறானே, நம்ம எதை பண்ணலாமா? வா, பாவம் போய் காப்பாத்தி விடுவோம். ஆளுங்க ஜாஸ்தியா இருக்காங்கல்ல. அதுல என்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஹலோ, மிஸ்டர் மாத்யூ வீடு தானே? எந்த மாத்யூ? மர்டர் மேத்யூ. மர்டர். அது நான் தான். நீ யாரு? நான் ஐயப்பன். இல்லடா, சொல்றானே. யாருக்கிட்டாவது நல்ல நீளமான பெரிய தொண்டு இருக்கா? தரிக்கானாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பெருசா இருக்கு. அவ்வளவு இதெல்லாம் இல்ல, பழசு இருந்தாலும் ஓகே தான். யார்கிட்டயாவது இருக்கா? அந்த காலத்துல ரவுடிங்கன்னு சொன்னா தலையில ஒரு கட்டு இருக்கும். இப்ப தலையில கட்டு பாக்கணும்னா பஞ்சாபில் போய் தான் கட்டு பார்க்க முடியும். இல்லனா பஞ்சாப் இங்க கொண்டு வரணும். நீ அண்டர்வேர் போட்டிருக்கியா? நான் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், தெரியாதா உங்களுக்கு? நான் உன்கிட்ட கேக்கல. போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்க? ஜெட்டியா? இல்ல பட்டாபட்டி. கொஞ்சம் பெருசா இருக்கா இல்ல அசிங்கமாயிடும்? என்ன சொல்றீங்க? ரெண்டு பக்கம் சேர்த்து வச்சு தைச்சோன்னா ஒரு 10 கிலோ அரிசி வாங்கலாம். அழுக்காக்காதீங்க. இது ரொம்ப காஸ்ட்லியான வேஷ்டி. இதுல சேரு சகதி பட்டுடுச்சுன்னா வேஸ்ட். கொஞ்சம் வாயே, அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அப்புறம் போய் விளையாடு. தேவராஜ், அவன் கத்தி எடுக்கிறான். தேவராஜ், ராகுலா, வாங்கடா, இவன் ரொம்ப மோசமானவன். ஏய் நில்லுங்க, நானும் வரேன். என்னோட பரல் டைம் முடிஞ்சிச்சு, நான் போறேன். அதுக்குதான் இன்னும் ஒரு வாரம் இருக்க. போடா பண்ணி. பயந்துட்டான். நீ போகலையா? என்னோட லுங்கி. ஓ, இந்தாங்க. லுங்கி இல்லாம பாத்துட்டாங்க. இல்ல நல்லவேளை பட்டாப்பட்டியை பார்த்தாங்க. பட்டாப்பட்டி இல்லனா பாத்துட்டு போனாங்க. ஆமா இது பாத்துட்டாலும்